அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சினைப்பையில் நீர்க்கட்டிகள், பிசிஓடி, பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். இப்போ இது இன்னைக்கு ஒரு பருவத்துக்கு வந்ததுல இருந்தே கூட இந்த பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. ஒரு 10 பேர் எடுத்தோம்னா 7 பேர் 8 பேர் கூட இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது ஒரு காமன் சாதாரண விஷயமாகத்தான் நாங்க சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது பிரச்சனை தான், ஆனா கவனிக்காம விட்டாலோ இல்ல ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலனாலோ இது ஒரு பெரிய இஷ்யூ. இதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலியுடன் பீரியட் வரலாம், ஓவர் ப்ளீட் ஆகலாம், இல்ல டெய்லி ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கலாம். அதே போல மாதத்துல 2 தரம் பீரியட் வரலாம், இல்லையே 3 மாதத்துக்கு ஒரு தரம், 6 மாதத்துக்கு ஒரு தரம், 2 மாதத்துக்கு ஒரு தரம் பீரியட் வரலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீரியடே வராது, மெடிசன் எடுத்தா மாத்திரம் தான் வரும். சரி, பீரியட் வந்துச்சு நிக்காது, ஓவர் ப்ளீட் ஆயிட்டே இருக்கும். 1 மாதம் 1.5 மாதம் கூட போயிட்டு இருக்கும். அப்போ 1.5 மாதம் ஒரு பெண்ணுக்கு ஓவர் ப்ளீட் ஆனா அந்த உடம்பு எவ்வளவு வீக் ஆகும், எவ்வளவு டென்ஷன் ஆகும், அது ஒரு பிரச்சனை. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே அவங்க அப்பதான் பருவத்துக்கு வருவா, அப்பவே அவளுக்கு அளவு கடந்த ப்ளீட் ஆகும். ஒரு 13 வயசு 12 வயசு குழந்தைகள், 10 வயசு பெண் குழந்தைகளே இன்னைக்கு பருவத்துக்கு வராங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆனா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுவோம் டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு இருக்கு. இப்ப பிசிஓடி நல்ல பார்த்தோன்னு சொன்னா நம்ம கிட்டத்தட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுங்களேன். கண்டிப்பா. பிசிஓஸ் அப்படின்றது பாருங்க, நாங்க நிறைய காலேஜஸ்க்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு இங்கெல்லாம் நாங்க ஸ்பீச் கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்களே ஃபர்ஸ்ட் கேட்கறது லேடிஸா இருந்தா கைனக் இஷ்யூஸ் பத்தி பேசுங்க, முக்கியமா மென்சஸ் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பேசுங்க அப்படிம்பாங்க. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, எத்தனை பேர் மாசம் கரெக்டா மென்சஸ் போறீங்க? 28 டேஸ் சைக்கிள், அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ் சைக்கிள் யார் கரெக்டா போறீங்க அப்படின்னா அதுல எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க, கடைசி ஒரு 2000 3000 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட 4 பேர் தான் கை தூக்குவாங்க. மீதி பேருக்குலாம் என்ன காம்ப்ளிகேஷன் நம்ம அப்படி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க எனக்கு பிசிஓஸ் இருக்கு, பிசிஓடி இருக்கு அப்படின்னு. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இப்பத்திய லைஃப் ஸ்டைல் ஒரு மெயின் ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தி ஒரு ஃபுட் எடுக்கிறது இல்ல, ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, அது மெயின் காரணமா இருக்கு. அப்ப எல்லா டைப் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ் ஆஃப் மென்சஸும் வர்றது என்ன அப்படின்னா அது பிசிஓஸ் தான். இந்த பிசிஓஸ் சாதாரண விஷயம் தான். ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா, ட்ரீட் பண்ணல அப்படின்னா அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ல மெயினா வர்றது என்ன அப்படின்னா குழந்தையின்மை, இல்லைங்களா? குழந்தையின்மை அப்படின்றது வருது. அப்ப அந்த குழந்தையின்மை அது ஒண்ணு வருது, அது ஒரு மெயின் காம்ப்ளிகேஷனா இருக்கு. அதுக்கும் மேல இவங்க இருக்க ஒபீஸ் ஆயிட்டே போறாங்க, ஆல் வெயிட் ஆயிட்டே போறாங்க, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, ஹிஸ்டோட்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படிம்பாங்க, நிறைய மீசை வளர்றது, தாடி வளர்றது, இந்த ஃப்ராண்டல் ஹேர் ரெசீட் ஆயிட்டே போறது, தொண்டையில ஹோஸ்னஸ் வருது, இப்படி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகுறாங்க. சைக்கலாஜிக்கலி நான் பார்க்க நல்லா இல்ல, நான் எனக்கு லுக் பாத்தீங்கன்னா பெருசா நல்லா இல்ல, இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்களுக்கு சாதாரண ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிசிஓஸ். இந்த பிசிஓஸ் அப்படிங்கிறது குணமே ஆகாத கூடிய ஒரு நோயா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடிக்கு ஆபரேஷன் தான் அவசியமா இல்ல, அப்படி கிடையாது. பிசிஓஸ் பாத்தீங்கன்னா சிஸ்டிக் லைசஸ் அப்படின்றது எவ்வளவோ இருக்கு. ஹோமியோல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எங்க சிஸ்டம்ல ஆயுஷ் சிஸ்டம்னா ஒருங்கிணைந்த மருத்துவ சிஸ்டம். அப்ப இதுல பாருங்க, இங்க இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா இருக்கு, ஹோமியோ இருக்கு, சித்தா இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கும் பல ஆயிரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கதான் செய்து அங்க இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ ஒரு வசதி மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிசிஓஸ் அப்படின்றது சுத்தமா இல்லாமே பண்ணிக்க முடியும். அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. இப்ப சில பேஷண்ட்க்கு நம்ம பார்த்திருக்கோம், ஒரு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு சிலருக்கு 6 மந்த்ஸ் கூட ஆகுது கியூர் ஆக. ஆமா, இதே ஒரு சில பேஷண்ட்க்கு 1 மந்த்லயே கியூர் ஆனவங்க இருக்காங்க. 1 மந்த் அடுத்து எக்கு நல்லா வளர்ந்துரும். அதே போல உங்களுக்கு இந்த மாதம் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்கு வெளியில அவங்க போயிட்டு லேப்ராஸ்கோப் பண்ணிருக்காங்க. அடுத்த மாதமே அவங்களுக்கு திருப்பி பிசிஓடி வந்தாச்சு. அதனால இது ஒரு தடவை சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி வராது அப்படின்னு கிடையாது. சிலருக்கு ஓவர் சைஸ் இருக்கும். அப்போ டாக்டர் சொல்லுவாங்க
அது திரும்பினா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களுக்கு புரியறதுக்காக. உடனே மக்கள் பயந்துருவாங்க. அந்த மாதிரி கேசஸ் கூட நாங்க என்ன பண்றோம், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் 1 month இருக்க சொல்றோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் டயட் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து அப்போ உங்களுக்கு பிசிஓடி சரியாயிடுது. அதனால ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு பேஷண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பரா எடுத்துக்கணும், ரெஸ்டும் எடுக்கணும், மைண்டும் கரெக்டா வச்சுக்கணும், டயட்டும் ஃபாலோ பண்ணா இந்த சினைப்பையில் நீர்க்கட்டி அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடைக்கும். இது நிறைவேறாத ஒரு பிரச்சனை, லைஃப் லாங் ப்ராப்ளம் அப்படிங்கறத மறந்துருக்க, தைரியமா இருக்க. யாருக்காவது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தா தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.